தினமும் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் 8 வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால் புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா சகலத்தை நீங்கள் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதை ஆண்டவரே அப்பா ஒருவேளை கொந்தளிக்கிற பாதையாக இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். போராட்டம் நிறைந்ததாய் மன சஞ்சலத்தின் பாதையில கடந்து போய் கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் அதை முடிய பண்ணுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் அன்பு கூறும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி கொடுக்குறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு கடந்து வந்த பாதை ஆண்டவரே அப்பா பல நெருக்கடிகள் கஷ்டங்கள் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதையை நீங்க நன்மையாய் மாற்றி கொடுக்குறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இனி வெளிப்படுகிற உம்முடைய மகிமை ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லத்தக்க விதமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பெரிதானவைகளை காணும்படி செய்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உம்முடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கர்த்தர் அருளுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எந்த பாதையிலே நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே முறுமுறுக்காதபடிக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.